வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 2ஆம் தேதி ஒத்திவைப்பு, தமிழ்நாட்டில் ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு, சற்று முன்பு தமிழக அரசு மிக முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஊடகத்தலங்களில் ஜூன் 2ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 9ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறதுனால பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறையே ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான ஆலோசனை நடத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல், ஸ்கூல் ரீஓப்பனிங் ஜூன் 9ஆம் தேதி தள்ளி போகும், பள்ளிகள் திறப்பு தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பு. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஸ்கூல் ரீஓப்பனிங் லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் ஒரு சில மாவட்டங்களில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது தொடர்பாக 2 நாளைக்கு முன்னாடியே நியூஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் வெயிலின் தாக்கம் குறைஞ்சிருக்கு. இப்போ வெயிலின் தாக்கம் குறைஞ்சனால தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. மழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்ப ஜூன் 9ஆம் தேதி ஒரு வாரம் கோடை விடுமுறையை நீட்டிப்பு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தென்மேற்கு பருவக்காற்று, அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை குறித்து பள்ளிகள் திறக்கும் தேதி மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி மழை பெய்து வருவதால் தமிழகத்தில் குளிர்ந்த வானிலை நிலவுகிறது. இதனால் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 2 days பிஃபோராக வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் பெரும்பாலும் மாவட்டங்களில் ஜூன் 2ஆம் தேதிக்கு பதில் ஜூன் 9ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் என அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பனுங்கிறாங்க. இன்னும் சில மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருவதனால பள்ளிகள் திறப்ப ஜூன் 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது திறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் டேட்டு பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட் அவங்க ஆலோசனை பண்ணாத நமக்கு ஊடகத்தலங்களில் வராது. அதனால் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் தேதி மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு செய்திகள் வந்தாலும் ஜூன் 9ஆம் தேதி தான் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா, பெரும்பான்மையான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது, ஒரு சில மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் இருக்குது, கொரோனாவுடைய பாதிப்பும் அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி நிறைய நியூஸ் ஆர்டிக்கல் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 days பார்த்திங்கன்னா இருக்குது. நாளைக்கு சாட்டர்டே சண்டே, அந்த 2 daysக்குள்ளே ஜூன் 2 ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லை ஜூன் 9 ஓப்பன் பண்ணுறாங்களா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் தான் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. ஆலோசனை பண்ணாத நமக்கு இந்த மாதிரி அப்டேட் வராது. ஸோ பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஜூன் 2ன்னு தான் சொல்லியிருக்காங்க ரீஓப்பனிங். ஸோ லாஸ்ட் மினிட்ல ஜூன் 9ஆம் தேதிக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய நியூஸ் ஆர்டிக்கலில் ஜூன் 9ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா சேனல்லையுமே கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.